ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் அ லாங் டைம் ஆஃப் பிரேக். எஸ், ஒரு சில காரணங்களால வீடியோ போட முடியாமல் தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ எனிவே இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் வெல்கம் டு மிஸ்ட்ரி டாக்ஸ். தஞ்சை பெரிய கோவில், இதை நம்ம யோசிக்கும்போது பல விஷயங்களுக்கு இப்போ நமக்கு விடை கிடச்சிருச்சு. ஆனால் இன்னமும் ஒரு சில விஷயங்கள் விடை தெரியாத புதிராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சோழர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோடதுல நிறைய நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்களுடைய சோழ ஆட்சி காலம், பொற்காலம், ஏன் அவங்க கட்டமைப்புக்கூடிய சிற்பங்கள், இதெல்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவிலில் பார்க்கலாம். சிற்பங்களுக்கு பேர் போனவங்க சோழர்கள் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த சிற்பங்களில் ஒரு சில விஷயங்கள் இப்போ கண்டறியப்பட்டிருக்கு. அதுக்கான விடை இன்ன வரைக்குமே தெரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி தஞ்சை பெரிய கோவிலை பற்றி தெரிஞ்சுக்காதவங்கலாம் நம்ம சேனல்லே தஞ்சை பெரிய கோவிலை பற்றின ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பாருங்கள். அதுதான் வந்துட்டு இந்த தஞ்சை பெரிய கோவில் எப்படி உருவானதுன்றதுக்கான மொத்த ஹிஸ்ட்ரியும் அதில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். பெரிய கோயிலை சுற்றி ஆயிரக்கணக்கான சிலைகள் இருந்தாலும் ஒரே ஒரு சிலை மட்டும் வித்தியாசமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கான். அந்த சிலையோடைய பேர் தான் மோர்கோ போலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு ஒரு வியட்நாம் எக்ஸ்ப்ளோரர். அதாவது சி ரூட் மூலியமா வேறு கண்ட்ரிக்கு புலம்பெயர்ந்து போய் அங்கே இருக்க வளங்களை எல்லாம் சுற்றி பார்த்து இந்த மாதிரி செய்கிறவர் தான் இந்த மார்க்கோ போலோ. ஹீ இஸ் அ ட்ராவலர் அண்ட் ஹீ இஸ் அன் மார்ச்சன்ட். அதே மாதிரி சைனா போயிட்டு திரும்பி அவர் வியட்நாம் வரும்போது தமிழகத்துக்கு வந்திருக்காரு. இந்த தமிழகத்துடைய கல்ச்சர்லாம் பார்த்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இவருக்கு இருந்திருக்கு. ஏன்னா பல நாளை இவர் போய் பார்த்ததுக்கும் தமிழகத்துக்கும் ரொம்பவே ஒரு வித்தியாசமான கல்ச்சர் இருந்ததை இவர் நோட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் மேலும் யூரோப்பியன் நாட்டிலேருந்து தான் அதிகமாக வணிகம் நடக்கிறதன் காரணமாக தான் இவருடைய சிலையை அங்கே தஞ்சாவூரில் தஞ்சை கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்த காலம் அப்படின்னு பார்த்தோன்னா கிபி 1300ஆம் நூற்றாண்டு. ஆனால் இந்த கோவில் கட்டமைக்கப்பட்டது கிபி நூற்றாண்டிலே முடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவருடைய சிலை எப்படி அந்த கோவிலில் வந்ததுன்றது இன்ன வரைக்குமே ஒரு கேள்விக்குறையாக தான் இருக்குது. அதுக்கான பதில் ஒரு சில இலக்கியங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. உங்கள் மனசில் ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடச்சிருக்கும். ஒருவேளை சோழர்களை தான் இவர் பார்த்து அவங்கள்ட்ட நட்புறவு வச்சு அந்த வணிகம் இந்த செயல்களெல்லாம் மேற்கொண்டு இதனால தான் இவர் கௌரவிக்கிற விதமாக தஞ்சை பெரிய கோவிலில் இவருடைய சிலை இருந்ததோன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதுவும் கிடையாது. உண்மையை சொல்ல போகணுன்னா சோழர்கள் இவர் வந்த டைமில் ஆட்சியிலே கிடையாது. ஏன்னா பாண்டியர்கள் அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. 1090ஆம் நூற்றாண்டு வரைக்குமே சோழர்களுடைய ஆட்சி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பாண்டியர்கள் சோழர்களை வீழ்த்தி மேலே வந்ததாக சொல்லப்படுது. இப்போது உங்கள் மனசில் எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும். அப்போ உண்மையிலேயே சோழர்களை மார்க்கோ போலோ பார்க்கலையா, பாண்டியர்களோட ஆட்சி காலத்தில் தான் வந்தாங்களான்னு இந்த கேள்வி என் மனசுல இருந்தது. போக போக அந்த இலக்கியங்களெல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக 1090ஆம் நூற்றாண்டோட சோழர்களுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமே முடிவுக்கு வருது. அதுக்கப்புறமே பாண்டியர்கள் தான் முக்கால்வாசியான தமிழ்நாட்டை ஆண்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் இந்த மார்க்கோ போலோன்றவர் வந்திருக்காரு. அதாவது 1293ஆம் ஆண்டு தான் இந்த மார்க்கோ போலோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. தஞ்சைக்கு போனாரான்றதே இன்னும் யாருக்குமே தெரியல. ஆனால் அப்படி இருக்கும்போது எப்படி அவருடைய சிலையை அந்த சிற்பமாக செதுக்கி வச்சிருக்காங்க, அதுக்கு என்ன காரணன்றதுக்கு பின்னாடி இன்னுமே ஒரு மர்மம் இருந்துட்டு தான் வருது. சில ஆய்வாளர்கள் இதை பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த கூற்று அப்புறம் இந்த நாடகம் இது மூலியமா இந்த மாதிரி ஒருத்தர் தமிழகத்துக்கு வந்தாரு அப்படின்றது மூலியமா வலியுறுத்தியிருக்கலாம். அதற்கு
பின்னர் வந்த தலைமுறைகள் இதெல்லாம் வந்துட்டு எடுத்து ஒரு சிற்பமா செதுக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இன்ன வரைக்குமே தஞ்சை பெரிய கோவில்ல மார்க்கோ போலோவ பத்தின எந்த ஒரு சிற்பங்களோ எதுவுமே இல்லன்னு தான் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு அப்புறமாவது இத பத்தின ஏதாவது ஒரு விடை கிடைக்குதான்றத பார்ப்போம். இன்னும் மேலும் ஏதாவது ஆராய்ச்சி பண்றது மூலியமா. ஒரு சில விஷயங்கள பத்தி, இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிஸ்டீரியஸான விஷயங்கள பத்தி நான் சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, இந்த கோவிலுடைய சுரங்கங்கள். சுரங்கப்பாதை அப்படின்னாலே பொதுவாவே இந்த அரசர்களுடைய காலகட்டத்துல, போர் நேரத்துல ஒருவேளை அந்த சாம்ராஜ்யமே அழியப்போகுது அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது, அரசர்கள பாதுகாக்கிறதுக்காக தான், அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்தற்காக தான் இந்த சீக்ரெட் சுரங்கப்பாதையை உருவாக்குவாங்க. இந்த சுரங்கப்பாதை தஞ்சை பெரிய கோவில்ல எக்கச்சக்கமான சுரங்கப்பாதை இருக்கு. எக்கச்சக்கமான வழிகளுடைய சுரங்கப்பாதை இருக்கு. ஆனா, நம்ம கவர்மெண்ட் தெரியாம அந்த சுரங்கப்பாதைக்குள்ள போயி, மாத்தி ஏதாவது ஒரு வழியில போயி, வெளிய வராம முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி, அது இன்னமும் தடை செய்யப்பட்டதாவே இருக்கு. ஆனா, ஒரே ஒரு சுரங்கப்பாதை மட்டும் இங்கிருந்து, அதாவது நம்ம தஞ்சை பெரிய கோவில்ல இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகுது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, இப்போ வரைக்குமே அத நம்ம போனாலுமே பார்க்கலாம், அந்த சுரங்கப்பாதைய. ஆனா, கங்கை கொண்ட சோழபுரத்தோட இந்த சுரங்கப்பாதையுடைய நீளம் முடியல. இதுக்கப்புறமும் தரங்கம்பாடி வரைக்கும் இந்த சுரங்கப்பாதை நீடிக்குதுன்னா, உங்களால நம்ப முடியுமா? ஆமா. இது தரங்கம்பாடியில இருக்கக்கூடிய டேனிஷ் ஃபோர்ட். அது கூட இது ஒரு கனெக்ட்ல இருக்கு. இது தரங்கம்பாடி ஃபோர்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற வரலாற நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1500ஆம் நூற்றாண்டுல இத நம்ம தஞ்சாவூர் நாயக்கரால தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஒரு டேனிஷ் ஃபோர்ட்ன்றது. அதுக்கப்புறம் தான் இத டேனிஷ் அந்த சைட்லேருந்து வந்தவங்கள்ட்ட வித்ததா சொல்லப்படுது. ஆக்சுவலா இது அவங்களுடைய இதுக்கு அவங்க கட்டமைச்சது கிடையாது. அந்த டேனிஷ் ஃபோர்ட்டையும் நம்ம தமிழர்கள் கட்டமைச்சது தான். இது மட்டும் முடியாம, இது தாண்டி நாகூருக்கும் இந்த ஒரு டனல் போகுது. அதாவது இந்த சுரங்கப்பாதை. அ இந்த நாகூருக்கு எதுக்கு போகுது அப்படின்னா, தஞ்சைய அதுக்கப்புறம் ஆண்டு வந்த பிரதாப் சிங் அப்படின்றவர் தான் இந்த ஒரு டனலை எக்ஸ்டெண்ட் பண்றாரு. அதாவது டேனிஷ் ஃபோர்ட்லேருந்து நாகூர் மசூதி வரைக்கும். அந்த ஊர் மக்களால அங்க ஒரு சுரங்கப்பாதை இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு தான் வருது. இந்த பிரதாப் சிங் எப்போ இத கட்டுறாரு அப்படின்னா, 1700ஆம் நூற்றாண்டுல இந்த ஒரு சுரங்கப்பாதையை கட்டி முடிக்கிறாரு. மேலும் இந்த நாகூர் மசூதிக்கு மினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கோபுரங்களையும் இவர் கட்டுறாரு. அது அதில் முக்கியமான ஒரு கோபுரம் 131 அடியாமா. இந்த கோபுரத்துல இருந்து எதிரி நாடு நம்மள ஏதாவது தாக்குதானோ, இந்த டேனிஷ் ஃபோர்ட்ல இருந்து வேறொரு நாட்டுல இருந்து நம்மள கடல் மூலியமா ஏதாவது தாக்குதல் மேற்கொள்றாங்கனாலும், முக்கியமா வேவு பார்க்கறதுக்காகவே இந்த ஒரு கட்டமைப்பை அமைச்சிருக்காரு. பல சிறப்புகள் இந்த தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ள அடங்கியிருக்கு. இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். எனிவே அவ்வளோதான். இதோட இந்த கலை முடியுது. இது மட்டும் இல்லாம இதுல இன்னும் தெரிஞ்சுக்க முடியாத பல புதிர்கள்லாம் இருக்கு. அதுக்கான விடை கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு நானும் நினைக்கிறேன். ஸோ எனிவே இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ஓரளவுக்கு வீடியோஸ் ரெகுலரா வரும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ். ஓகே, பாய்.